பார்வதி அண்ட் கமருதீன் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் உங்களுக்கு கிடையாது. எந்த ஒரு தகுதியும் உங்களுக்கு கிடையாது. ஒருத்தங்க வழியில துடிக்கும் போது நீ போய் தூக்க வேணாண்டா. ஆனா நடிக்கிறான்னு சொல்லி நோகடிக்கிற பாத்தியா? வாட் கைண்ட் ஆஃப் நடிக்கிறான். கீழே விழுந்திருக்கலாம் ஃபிக்ஸ் வருமாடா, கீழே விழுந்திருக்கலாம் ஃபிக்ஸ் வருமாடா. நீ கண்ணால நான் பார்த்திருக்கேன். ஒரு 2-3 years பேக் நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன். கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு பையன் வந்து 18-20 வயசு தான் இருக்கும். அந்த பையனுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். அப்படியே ஃபிக்ஸ் வந்து அவன் வந்து அப்படியே வந்து வாயில நொறு தப்புது. அவன் கீழே விழுறான். அவங்க அப்பா அழுறாங்க. என் கண்ணு முன்னாடி நடக்குது. அது அவனா வயிற்று தூக்குனானா, மூச்சு விடாம கஷ்டப்பட்டானா, யாராவது தள்ளி விட்டாங்களா? அவன் சும்மா நடந்து போயிட்டு இருந்தான். அவனுக்கு வந்துச்சு. நீங்க இவங்களை புஷ் பண்ணி கீழே தள்ளி விட்டீங்க. அவன் கீழே வந்துக்கலாம் வருமானு கேட்கிற. நீ உனக்கு என்ன தகுதி இருக்கு இந்த இடத்துல? உனக்கு என்ன தகுதி இருக்கு? அதுவும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திவ்யா வந்து சாண்ட்ராவை புடிச்சுக்கிறாங்க. ஐயோ அவங்க சாண்ட்ரா வந்து கீழே தள்ளுறாங்கன்னு சொல்லி சாண்ட்ரா புடிச்சுக்கிறாங்க. அவங்க கை வந்து இந்த டோருக்கும் சாண்ட்ராக்கும் மாட்டுது. அது பார்வதியும் பாக்குறாங்க, கமருதீனும் பாக்குறாங்க. அந்த கை இப்படி மாட்டி இருக்கு. சாண்ட்ராவை வந்து இப்படி இருக்காங்க. அவங்க பின்னாடி உட்காந்துட்டு சாண்ட்ராவை அப்படி எட்டி உதைக்கிறாங்க. அவங்க கீழே போய் அப்படி விழுறாங்க. அவங்க கை வந்து உடஞ்சிருக்கும். இப்படி பிடிச்சிருக்கும் போது அவங்க போய் தள்ளுறாங்க. அவங்க கைன்னு கத்துறாங்க. கொஞ்சம் மாச்சு ஒரு மனிதாபிமானம், ஒரு ஹியூமனிட்டி, ஒரு பர்சன் கத்துறாங்களே, வருத்தப்படுறாங்களே. ஏதாச்சும் ஒண்ணு இருக்காங்க அந்த டாக்ஸிக் கப்பிள்ஸ்க்கு? ஏதாச்சும் இருக்கா? அப்படி வின் பண்ணி என்னத்தடா புடுங்க போறீங்க நீங்களா?